Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே அவங்களோட பில்டிங் அல்லது வீடு எதுவாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக முடியும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் என்னதான் நீங்கள் பில்டிங் கட்டினாலும் 1 year அல்லது 2 years ஆகும். இந்த ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு பில்டிங்கை 1 to 2 weeksக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு 5 மெத்தடை நான் செலக்டிவாக சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் நாம் 5வது இடத்துல பார்க்க போகிறது காங்கிரீட் ஸ்ட்ரக்சர். நம்ம நார்மலாக பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது, பட் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா ஒரு 3 months ஆகுதுன்னா இந்த ஒர்க் 1.5 monthலேயே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நாம் ஒரு நார்மல் வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டுக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடுவோம், அதுக்கு மேலே ஃப்ளோர் போடுவோம், ஃப்ளோர் மேலே நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம், கட்டு வேலை பண்ணுவாங்க, கட்டு வேலைக்கு மேலே ஸ்லாப் போடுவாங்க. இது நார்மல் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பட் இப்போ இந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சரில் நம்ம வீட்டில் இருக்க எல்லாமே காங்கிரீட்டால் போர் பண்ணுவாங்க. கீழே இருக்க ஃபவுண்டேஷன் நார்மலாக காங்கிரீட் போடுவாங்க. வால்ஸ் இருக்கு இல்லையா, வால்ஸ் நீங்கள் பிரிக் ஒர்க் தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மெத்தடில் வால்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட் போட்டுருவாங்க. இதில் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணால் பிரிக் ஒர்க் பண்ணுற லேபர் டைம் ஆகும். கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஆஃப் வால் தான் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே பண்ணால் கட்டுவால் கீழே சரிஞ்சிடும், உங்களுக்கே தெரியும் அது. பட் இந்த காங்கிரீட் வாலில் ஒரு நாளைக்கு ஒரு வால் ஃபுல்லாக போர் பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா வாலையும் ஒவ்வொரு வால்லையும் ஒரு நாள் போர் பண்ணிவிட்டு ஈஸியாக முடிச்சிருவாங்க. அது அதனால் நம்ம டியூரேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபாக குறையும். அதுதான் இந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சரோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் இல்லாமல் நீங்கள் வால்ஸ்லாம் காங்கிரீட்டில் போர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பைப்பு, ப்ளம்பிங் பைப்பு, எந்த ஒரு சானிட்டரி ஒர்க்காக இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் கன்சீல்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஒரு பெனிஃபிட் இந்த காங்கிரீட் வாலில் இருக்குது. பிகாஸ் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிக் ஒர்க்கை கட் பண்ணிவிட்டு உள்ள எலக்ட்ரிக்கல் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. பட் இந்த காங்கிரீட் வால் பண்ணும்போது காங்கிரீட் போர் பண்ணும்போதே உள்ள பைப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போர் பண்ணால் பைப் வெளியில் அந்த பைப்போட அவுட்லெட் மட்டும் இருக்கும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் பைப் வழியாக எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிரிக் ஒர்க்கில் பிளாஸ்டிங் பண்ணும்போது எந்த வாலாக இருந்தால் பிளாஸ்டிங் பண்ண தான் செய்வாங்க. பட் இந்த காங்கிரீட் வாலில் என்ன பெனிஃபிட்னா, பிளாஸ்டிக் பண்ணதும் உங்கள் இஷ்டம். நீங்கள் சென்ட்ரிங் அடிக்கும்போதே பக்காவாக சென்ட்ரிங் அடிச்சிங்கன்னா காங்கிரீட்டோட ஃபினிஷிங் ஸ்ட்ரைட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சிடலாம். இந்த மாதிரி காங்கிரீட் வால்ஸில் ஆஃப் த டைமாக நம்மளுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் காங்கிரீட் வால்ன்றதால இதோட ஸ்ட்ரென்த்தும் டியூரபிலிட்டியும் பிரிக் ஒர்க் கம்பேர் பண்ணால் லாங் லைஃப் வரும். இந்த டைப் ஆஃப் மெத்தடை காஸ்ட் வைஸாக நீங்கள் நார்மல் மெத்தடை கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் நார்மல் மெத்தடில் நீங்கள் இந்த காங்கிரீட்டுக்கு பதிலாக பிரிக் ஒர்க் பண்ணுவீங்க. காங்கிரீட்டை கம்பேர் பண்ணால் பிரிக்கோட காஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் இந்த காங்கிரீட் வால் நார்மல் ஃபுல்லாக காங்கிரீட் போட மாட்டாங்க. நடுவில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ், அதாவது ஸ்டீல் கம்பிலாம் வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்டீலோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். பட்ஜெட் எதிர்பார்க்கல, உங்களுக்கு ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக நடந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் பட்ஜெட்டோடு வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு சில மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீடு கட்டணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எந்த ஒரு பில்டிங் இருந்தாலும் சரி எப்படி பண்ணணுன்றதை இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான காங்கிரீட் வால்ஸ் மெத்தடில் உங்களுக்கு ஒர்க்கு ஃபுல் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் கரெக்டான லேபர் வச்சிங்கன்னா உங்களோட ஒர்க் 1 monthக்குள்ளேயே கூட முடிய வாய்ப்பு இருக்குது. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் மெத்தடில் இதுவும் ஒரு மெத்தட், ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதில் நம்ம 4வது இடத்துல பார்க்க போகிறது 3D பிரிண்டிங் மெத்தட். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக நம்ம பில்டிங்கை லேபர்ஸ் வச்சு தான் பில்ட் பண்ணுவோம். ஃபவுண்டேஷன், பிரிக் ஒர்க், ரூஃப் எதுவாக இருந்தாலும் நார்மல் லேபர் வச்சு தான் பில்ட் பண்ணுவோம். பட் இந்த டைப் ஆஃப் மெத்தடில் நம்மளோட பில்டிங் ஃபுல்லாக ரோபோட்டிக்ஸால் பில்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் லேபர்ஸ் வச்சு பில்ட் பண்ணுவீங்க. ஃபவுண்டேஷன் எந்த மாதிரி டைப்பு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைனரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃபவுண்டேஷன் போட்டுட்டு உங்கள் வால்ஸ் இருக்கு இல்லையா, வால்ஸ் ஃபுல்லாகவே காங்கிரீட்டில் தான் வரும். பட் அந்த காங்கிரீட் வால்ஸை யார் போர் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஃபுல் ரோபோட்டிக் மெத்தடில் தான் போர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களோட வீடு எந்த மாதிரி வேணுன்றதை பக்காவான பிளான் அண்ட் டிசைன் பண்ணிவிட்டு அந்த பிளான் இந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா டே அண்ட் நைட்டாக அந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் போர் பண்ணிகிட்டே இருக்கும் காங்கிரீட்.
ஐ மீன் கண்டினியூஸாக ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில். இதுவே நம்ம நார்மல் லேபரை வச்சோன்னா காலையில் 9 o'clock வருவாங்க, 6 o'clock போயிடுவாங்க. டே மட்டும் தான் ஒர்க் நடக்கும். பட் இந்த ரோபோட்டிக்ஸ் ஒர்க்கில் டே அண்ட் நைட் ஒர்க் நடக்கும். இந்த ரோபோட்டுக்கு லைட்டு தேவையில்ல, சாப்பாடு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, எலக்ட்ரிசிட்டி மருந்து மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த டைப் ஆஃப் மெத்தடில் என்ன பெனிஃபிட்னா உங்களோட ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதாவது உங்களோட வீட்டோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டு அதில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற போல் அந்த ரோபோட் எல்லாத்தையுமே கரெக்டாக பக்காவாக காங்கிரீட் போர் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்ட்ரக்சர் ஏற்ற மாதிரி அதை பில்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். இந்த டைப் ஆஃப் மெத்தட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரத்தில் இந்த மெத்தட் ட்ரெண்டிங்காக வாய்ப்பு இருக்குது. இந்த டைப் ஆஃப் மெத்தடில் உங்களோட வீட்டோட ஸ்ட்ரக்சரை அந்த ரோபோட் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எல்லாமே அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து எப்படி தேவையோ அதை பண்ணிக்க வேண்டியது தான். பட் அந்த உங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு ஐ மீன் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும் இல்லையா, அதுதானே டைம் எடுக்கும். அந்த ஒர்க்கை இந்த ரோபோட் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும். இது ரோபோட்டும் சொல்கிறத விட இது ஒரு மிஷின். இந்த மிஷினை வச்சு ஒரு வீட்டை ஃபுல்லாகவே பில்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3D பிரிண்டர் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த 3D பிரிண்டர் எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். அதே போல் ஒரு ஹியூஜ் சைஸாக ஒரு பில்டிங்கை க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், அதே எக்ஸாம்பிள் தான் இந்த மெத்தட். இந்த மெத்தடில் மோஸ்ட்லி இந்த ஒர்க்கு கான்ட்ராக்ட் ஒர்க் தான் போகும். ஐ மீன் இந்த டைப் ஆஃப் மிஷின்ஸ் ஒரு சில கான்ட்ராக்டை தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் லேபர்ஸை ஹையர் பண்ணுறது பதிலாக அந்த மாதிரி கான்ட்ராக்டை கொடுத்த உங்கள் வீடு கொடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் டியூரேஷனுக்குள்ளே உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மல் லேபர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் மெத்தடில் வீடு கட்டினீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்கள் வீடு. இந்த மாதிரி புது டைப்ஸான ஒர்க் இன்னும் இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நடைமுறைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிறது ஃப்ளிப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். நீங்கள் நிறையா தடவை இமேஜின் பண்ணியிருப்பீங்க, நம்ம நார்மல் வீடு கட்டுறதுக்கு 1.5 to 2 years ஆகும்போது ஹை ரேஸ் பில்டிங், அதாவது 20 மாடி 30 மாடி கட்டுற பில்டிங்லாம் 3 to 4 years ஃபினிஷ் பண்ணிவிட்டு வேறு ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்றத நீங்கள் யோசிக்கிங்க. அது இந்த ஃப்ளிப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வழியாக தான் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மெத்தட் ஃபுல்லாகவே காங்கிரீட் ஒர்க் தான். ஐ மீன் ஃபஸ்ட் நம்ம காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, அது எப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டோரி பில்டிங், அதாவது ஒரு மாடி பில்டிங் மட்டும் தான் அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஃப்ளிப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இது எப்படி இருக்குன்னா, நம்ம சென்ட்ரிங் ஒர்க் இருக்கு இல்லையா, சென்ட்ரிங் ஒர்க்கு நம்ம வீட்டோட டிசைன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டே அலுமினியம் பேனல் அல்லது ஸ்டீல் பேனல் அந்த மாதிரி எதனா ஒரு மெட்டலில் நம்ம வீட்டோட பிளான் ஐ மீன் நம்ம வீட்டோட ஸ்ட்ரக்சரை அதை சென்ட்ரிங் மூலியமாகவே டிசைன் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சென்ட்ரிங் ஒர்க் அவங்க வந்து டிசைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சென்ட்ரிங் ஃப்ரேமை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெயின்ஃபோர்ஸ் ராட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே காங்கிரீட் போட்டுட்டு அப்படியே மேலே ஃப்ளிப் பண்ணுவாங்க, திரும்ப மேலே ஃப்ளிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காங்கிரீட்டு போட ஃப்ளிப் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் பேர் ஃப்ளிப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த காங்கிரீட் ஒர்க்கை போர் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 to 15 days வெயிட் பண்ணுவாங்க. 10 to 15 to 20 days வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 25 daysக்கு அப்புறம் காங்கிரீட் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிடும். காங்கிரீட் அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ரூஃப் போட்டு திரும்பவும் இந்த சென்ட்ரிங் மோல்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளோரை போடுவாங்க. அந்த ஃப்ளோர் வந்து 30 days பொறுத்து காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் இதே சென்ட்ரிங் மோல்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு காங்கிரீட் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த சென்ட்ரிங் மோல்டை ரைஸ் பண்ணி ஃப்ளிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது எத்தனை மாடி, அதாவது 20 மாடியா 30 மாடியா எத்தனை மாடியாக இருந்தாலும் சரி, இந்த காங்கிரீட் மோல்டு ஒரே ஒரு மோல்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மோல்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு மேலே மாற்ற மாட்டாங்க, அந்த டிசைன் மாற்ற மாட்டாங்க. இந்த மோல்டையே ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போர் பண்ணுவாங்க, அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், திரும்ப ஃப்ளிப் பண்ணி செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மெத்தடுக்கு பேர் ஃப்ளிப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் காங்கிரீட் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, போர் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் போர் பண்ணுறாங்க. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டுருக்கும். எலக்ட்ரிக்கல் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அவங்க பெயிண்டிங் முடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி செகண்ட் ஃப்ளோர் போர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தேர்ட் ஃப்ளோரில் காங்கிரீட் போடும்போது செகண்ட் ஃப்ளோரில் பிளாஸ்டிங் ஒர்க் நடக்கும், எலக்ட்ரிக்கல் நடக்கும். அந்த மாதிரி பின்னாடியே பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படி பண்ண என்ன ஆகும்னா அவங்க 30th ஃப்ளோர், அதாவது 30வது மாடி வந்து அவங்க காங்கிரீட் போர் பண்ணும்போது கீழே இருக்க 25 மாடியுமே அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டுருப்பாங்க. ஐ மீன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கும் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான ஒர்க்கில் நம்மளால்
2 to 3 இயர்ஸ்க்குள்ளே நம்மளால் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டையும் ஃபினிஷ் பண்ண முடியும். இதுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் மெத்தடில் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் நாம் 2வது இடத்துல பார்க்க போகிறது 3D வால்யூமெட்ரிக் மாடியூல்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட். இந்த மெத்தடு எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீடுனா நீங்கள் எங்கே கட்டுவீங்க? நீங்கள் எங்கே ஃப்ளாட் வாங்குறீங்களோ, உங்கள் நிலம் எங்கே இருக்கோ அங்கே தான் வீடு கட்டுவீங்க. பட் இந்த மெத்தடில் உங்களோட வீட்டை ஃபேக்ட்ரியில் வச்சு கட்டிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தானே கேட்குறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி தான் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் மெத்தட் பண்ணுறவங்க கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு இதுக்கான டிசைன்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ காமிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனித்தனியாக ஃபேக்ட்ரியில் பில்ட் பண்ணுவாங்க. உங்களோட வீட்டில் ஹால், கிச்சன், பெட்ரூம் அப்படின்னு ஒரு 2-3 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமில் இருக்க வால்ஸ், ஒவ்வொரு வாலையும் ஃபேக்ட்ரியில் தனித்தனியாக பில்ட் பண்ணுவாங்க. அந்த வால்ஸில் இருக்கிற விண்டோஸ், டோர்ஸ், எனி ஓப்பனிங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபேக்ட்ரியில் பண்ணும்போதே அதை டீட்டெயில்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் தனித்தனியாக ஒவ்வொரு எலமெண்ட்டும் அவங்க போர் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டுக்கு கொண்டு வரும்போது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்கள் வீடு ரெடி ஆகிடும். இது சின்ன பசங்க வச்சு விளையாடுவாங்க இல்லையா, எல்லா பார்ட்டியும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு வீடு வந்துடும். அதே மாதிரி தான் இது ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மெத்தட் நீங்கள் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 2 monthsக்குள்ளே, 2 monthsன்றது அதிகம், 1 monthக்குள்ளே உங்கள் வீடு ஃபினிஷ் ஆகிடும். உங்கள் வீடு ஒரு சின்ன சந்துக்குள்ளே, நம்ம ஃப்ளாட் ஒரு சின்ன சந்துக்குள்ளே வாங்கியிருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வாங்கியிருக்க நிலம் ஒரு சின்ன சந்துக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே நார்மலாக ஒரு லாரி போகிறதே கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரியான டைப் ஸ்ட்ரக்சரை எப்படி கிரேன் தூக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கான பதில் இதுதான். இந்த டைப் ஆஃப் மெத்தடில் ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று 3D வால்யூமெட்ரிக் மாடியூல்ஸ். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை அடுத்து பார்ப்போம். இந்த மெத்தடில் எப்படின்னா, உங்கள் வீட்டை தனித்தனி வாலாக பில்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டே நோட் பண்ணிப்பாங்க. நம்ம தனித்தனியாக ஃபேக்ட்ரியில் பில்ட் பண்ணி கொண்டு வரும்போது உங்கள் வீட்டு இருக்க லொக்கேஷன் வழியாக நம்மளால் வர முடியுமா சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபேக்ட்ரியில் பில்ட் பண்ணுவாங்க. ஒரு டோட்டல் வால் உங்கள் சைட் வழியாக அவங்களால கொண்டு வர முடியலன்னா அந்த வாலையை 3 பார்ட்டாக பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற போல் அவங்க தனித்தனியாக பில்ட் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க. இந்த டைப் ஆஃப் ஒர்க்கில் இதுதான் பெனிஃபிட். ஃபேக்ட்ரிலேருந்து உங்கள் வீட்டை அவங்க டிசைன் பண்ணி கொண்டு வரும்போது அதில் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கும். எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங் எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கும். அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனால் மட்டும் போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டை ஆர்டர் பண்ணால் மட்டும் போதும், அவங்க எல்லாத்தையும் கொண்டு அங்கேயே ஃபேக்ட்ரியிலே டிசைன் பண்ணிவிட்டு அங்கேயே போர் பண்ணிவிட்டு கொண்டு ஃபிக்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஒர்க் அவங்களுக்கு. இந்த டைப் ஆஃப் மெத்தட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் முதல் இடத்தை பார்க்க போகிறது ப்ரீகாஸ்ட் ஃப்ளாட் ஸ்லாப் சிஸ்டம்ஸ். லாஸ்ட்டாக 2வது இடத்துல பார்த்தோம் இல்லையா, அதுவும் இதுவும் ஒன்று தான். என்னடா டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, அது ஒரு குறுகலான சந்துக்குள்ளே ஒரு வீடு கட்டணுன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, என்னோடய ஃப்ளாட் ஒரு பெரிய கிரவுண்டுக்கு நடுவில் தான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த ப்ரீகாஸ்ட் ஃப்ளாட் ஸ்லாப் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரீகாஸ்ட் மெத்தடில் எப்படின்னா, உங்களோட வீட்டை ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி ஃபேக்ட்ரியில் எல்லாமே டிசைன் பண்ணி கொண்டு ஃபிக்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. நம்ம பார்த்த ஃபஸ்ட் மெத்தடும் செகண்ட் மெத்தடும் ரெண்டுமே ஒன்று தான். பட் உங்களோட வீட்டோட இடத்த பொறுத்து இந்த மெத்தட் வேரி ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டோட எக்ஸ்டீரியர் என்ன கலரில் வேணும், இன்டீரியர் என்ன டிசைனில் வேணும், எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற போல் அவங்க ஃபேக்ட்ரியிலே டிசைன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான லேபர் பிரச்சனையுமே இருக்காது இந்த வீட்டில். பிகாஸ் நீங்கள் வீட்டை ஆர்டர் பண்ணுறீங்க. இதுவே நம்ம நார்மலாக வீடு கட்டணும்னா லேபர் அரேஞ்ச் பண்ணணும், நம்ம கூட ஒர்க் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணணும், மெட்டீரியல் எதனா வேணும் வாங்கி தரணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ப்ரீகாஸ்ட் மெத்தடில் எல்லா விதமான ஒர்க்குமே ஃபேக்ட்ரியிலே முடிஞ்சிட்டு உங்களுக்கு கொண்டு ஃபிக்ஸிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா நார்மல் மெத்தடுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரி இருக்க தான் செய்யும். பட் நார்மல் மெத்தட் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் வீட்டுக்கு என்ன மாதிரி டிசைனில் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இதுவே நம்ம நார்மல் மெத்தடில் பண்ணோன்னா கான்ட்ராக்டரை பார்க்கணும், அவங்கக்கிட்ட நம்ம பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணணும், அவங்க ஒர்க் கரெக்டாக பண்ணுறாங்களாம் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் கான்ட்ராக்டர் சில பேர் சில நேரத்தில் லேபர் வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். பிகாஸ் நம்ம வீட்டோட டைம் கொஞ்சம் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி நேரத்தில் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த டைப் ஆஃப் மெத்தடில் அந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் எதுவுமே உங்களுக்கு இருக்காது.
இப்போ நம்ம வீடு டிசைன் பண்ணிட்டோமா, வித்தின் 1 month அவ்வளோதான். நீங்கள் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் 5 மெத்தட் பார்த்துருக்கோம். இந்த 5 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தோடு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த 5 மெத்தடில் எந்த டைப் ஆஃப் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு யூஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி மெத்தட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மெத்தட் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், அப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் குட் பை.